மாற்றத்தை தேடி. மாறும் இந்த உலகில் இறைவனின் வார்த்தை ஒன்றுதான் என்றுமே மாறாதது. அந்த மாறாத இறைவனின் வார்த்தை மனித வாழ்க்கையில் கொண்டு வரும் மெய்யான மாற்றத்தை நாடி தேடும் மக்களுக்காக வாரந்தோறும் வான் அலைகளில் வலம் வரும் மாற்றத்தை தேடி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நேயர்களே, கடந்த வாரம் மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியை செவிமடுத்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அனுப்பி வைத்தவர்களுக்கும் மற்றும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டவர்களுக்கும் எமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை செவிமடுப்பதோடு நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கும் அறியச் செய்யுங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதயத்தை தொடும் பாடல். ஒரு தாய் தன் குழந்தையை 10 மாதம் தன் வயிற்றில் சுமக்கின்றாள். ஆனால் ஒரு தகப்பனோ தன் வாழ்நாள் முழுவதும் தன் பிள்ளையை தன் மனதில் சுமக்கின்றான் என சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வகையில் தந்தையின் அன்பை சித்தரிக்கும் ஒரு கதை எனக்கு நினைவில் வருகிறது. முன்னொரு காலத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த செரோக்கி என்ற செவிந்திய பழங்குடி மக்கள் மத்தியில் ஒரு விசித்திரமான வழக்கம் காணப்பட்டதாம். அவர்களின் ஆண்மகன் தனது குழந்தை பருவத்தை கடந்து வாலிப வயதை அடையும் பொழுது மற்றவர்களால் அவன் ஒரு வீரனாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவன் ஒரு கடினமான அனுபவத்துக்கூடாக சென்று வர வேண்டும். அது என்னவென்றால், அவன் ஒரு இரவு முழுவதும் காட்டில் தன்னந்தனியாக அமர்ந்திருக்க வேண்டும். அதற்காக அவனது தகப்பன் அவனை காட்டிற்குள் அழைத்துச் சென்று அவனது 2 கண்களையும் கட்டி அவனை அங்கே விட்டுவிடுவான். அந்த மகன் விடியும் வரை அங்கு ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருக்க வேண்டும். அவன் தன் கண்களை கட்டியிருக்கும் கட்டை அவிழ்க்கவோ உதவிக்கு யாரையும் அழைக்கவோ கூடாது. இந்த விசித்திரமானதும் பயங்கரமானதுமான அனுபவத்துக்குள்ளாக அவன் கடந்து வந்ததும் மற்றவர்களால் அவன் ஒரு வீரனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். கண்கள் 2ம் கட்டப்பட்ட நிலையில் அவன் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த இரவில் இருட்டின் நடுவில் அவனை சுற்றிலும் கேட்கும் காட்டு மிருகங்களின் சத்தம் அவனை மிகவும் அச்சமடையச் செய்யும். ஆனாலும் அவன் தன் கண்களை திறக்காது தைரியமாக அமர்ந்திருக்க வேண்டும். இதுவே அவன் வீரனாக ஏற்றுக்கொள்ளப்பட ஒரே வழி. இப்படியாக அந்த பயங்கர இரவு கடந்து பொழுது புலர்ந்து காலையில் சூரிய ஒளி அவன் மேல் படும் பொழுது அவன் தன் கண்களை கட்டியிருக்கும் கட்டை அவிழ்க்கலாம். அப்படி அவிழ்க்கும் பொழுது அவன் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வானாம். அது என்னவென்றால், அந்த இரவு முழுவதும் அவனது தந்தை அவனுக்கு முன்பாக உள்ள மரத்தில் அமர்ந்திருந்த வண்ணம், அவனுக்கு எந்த ஆபத்தும் நேராத வண்ணம் அவன் அவரை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் என்பதை அவன் அறிந்து கொள்வானாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒருபோதும் தனிமையில் விடப்படுவதில்லை. நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து ஒரு தந்தையைப் போல பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களது இந்த உலகத்தின் தந்தை உங்கள் மீது அக்கறையற்ற ஒருவராக, உங்கள் மீது அன்பற்ற ஒருவராக இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவரோ உங்கள் மீது மாறாத அன்புள்ள இறைவனாக இருக்கின்றார். உங்கள் வேதனையின் மத்தியில் உங்களை தேற்றும் ஒரு தந்தையாக, உங்களை ஆறுதல் படுத்தும் ஒரு ஆறுதலின் ஆண்டவராக இருக்கிறார். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே, நீங்கள் சென்ற வழிகளெல்லாம் ஒரு தந்தை தன் மகனை சுமந்து செல்வது போல உங்கள் இறைவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி சுமந்தார் என்பதை கண்டீர்களே என்பதாக வாசிக்க காண்கின்றோம். தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என் கரத்தை பிடித்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என் கரத்தை பிடித்திடுமே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே.
என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே. உம் கண்கள் கண்டதே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உம் கண்கள் கண்டதே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே. நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சரித்திரத்திலிருந்து ஒரு பகிர்வு. பரமார்த்த குருவின் கதை குறித்து கேள்விப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் அதை எழுதியவர் ஒரு தமிழர் அல்ல, அவர் ஒரு ஐரோப்பியர் என்பது உங்களுக்கு தெரியுமா? இத்தாலியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழுக்கு அரும் தொண்டாற்றிய ஜோசப் பெஸ்கி அவர்களின் வாழ்க்கை வரலாறு இன்றைய சரித்திரத்திலிருந்து ஓர் பகிர்வாக வருகிறது. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அவர்கள் 1680 ஆண்டு இத்தாலி தேசத்தில் பிறந்தார். இளம் வயதில் இறை ஊழியத்துக்கான கல்வியையும் அதற்கான பயிற்சியையும் பெற்றார். இவர் இத்தாலிய மொழியோடு கிரேக்கம், எபிரேயம், லத்தீன், பிரெஞ்சு மொழிகளையும் கற்றிருந்தார். இவர் தன்னுடைய 18வது வயதில் ஒரு ஜெசுவிட் பாதிரியாராக மதுரை மிஷன் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்தவ சமய பணிக்காக இந்தியா வந்து சேர்ந்தார். பெஸ்கி அவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக தனது பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார். காவியுடை அணிந்து தமிழ்நாட்டு சந்நியாசிகளைப் போன்ற தோற்றத்தை ஏற்றுக்கொண்டார். சுப்ரதீப கவிராயர் என்பவரிடம் தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியம் கற்று பின்னர் தமிழில் நூல்கள் இயற்றும் அளவுக்கு புலமை பெற்றார். இவர் பல இடங்களுக்கு சென்று தமிழ் இலக்கிய சுவடிகளை தேடி எடுத்ததால் இவர் சுவடி தேடும் சாமியார் எனவும் அழைக்கப்பட்டார். தேம்பாவணி எனும் செய்யுள் நூலை இவரே இயற்றினார். அத்துடன் கலம்பகம், அந்தாதி போன்ற வகை சேர்ந்த நூல்களையும் இயற்றியிருக்கிறார். இந்திய ராகங்களில் அமைந்த இசைப்பாடல்களையும் அவர் இயற்றியிருக்கிறார். இவர் இயற்றிய பரமார்த்த குறுகதைகள் குழந்தை இலக்கியத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஆக்கமாகும். அன்றைய காலகட்டத்தில் தமிழ் உரைநடை நூல்கள் கூட வடமொழி கலப்போடு அமைந்திருந்தன. ஆகவே வீரமா முனிவர் எளிய தமிழ் சொற்களை தெளிவான தொடராக்கி அதை உரைநடையாக வகுத்தார். இவ்வகையில் தனித்தமிழ் இயக்கத்துக்கான முதல் முன்னோடியாக இவர் இருந்திருக்கிறார். வீரமாமுனிவர் 1732 சதுரகராதி எனும் தமிழ் அகராதியை தொகுத்து எழுதினார். ஐரோப்பாவிலிருந்து வந்து
தமிழ் கற்பவர்களுக்கு வசதியாக தமிழிலிருந்து லத்தீன் மொழிக்கான அகராதியை உருவாக்கினார். அதில் 1000 தமிழ் சொற்களுக்கு லத்தீன் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. கொடைக்கானல் மலை மீது அமைந்திருந்த செம்பகனூர் பழஞ்சுவடி நூலகத்தில் வீரமாமுனிவர் இயற்றிய இந்த அகராதியின் பிரதி இன்றும் உள்ளது. அதேபோன்று 4400 சொற்களை கொண்ட தமிழிலிருந்து போர்த்துக்கேய மொழிக்கான அகராதியையும் இவர் உருவாக்கினார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களிலும் பல புதிய மாற்றங்களையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வந்தார். குறிப்பாக குறிலுக்கும் நெடிலுக்கும் வேறுபாடு காண்பிக்க அதுவரை வழக்கத்தில் இருந்த முறையை மாற்றி தமிழ் எழுத்துக்களில் பல புதிய வடிவங்களை அறிமுகம் செய்து வைத்தார். வீரமாமுனிவர் செய்த எழுத்து சீர்திருத்தத்தின் சிறப்பை ஆய்வாளர் ராஜமாணிக்கம் என்பவர் கீழ்வருமாறு விவரிக்கிறார். தொல்காப்பியர் காலத்திலிருந்து தமிழ் எழுத்துக்களை எவராலும் மாற்ற முடியவில்லை. வெளிநாட்டில் பிறந்து ஏலாங்குறிச்சி என்ற சிற்றூரில் பாமர மக்களிடையே பணிபுரிந்த வீரமாமுனிவர் இத்தகைய சீர்திருத்தத்தை செய்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது செயற்கரிய ஓர் செயலாகும் என பாராட்டியுள்ளார். இப்படியாக தமிழுக்கு அரும் தொண்டாற்றிய வீரமாமுனிவர் அவர்கள் 1747 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதியன்று இறைவனடி சேர்ந்தார். ஐரோப்பாவில் பிறந்து இறை பணிக்காக தமிழகம் வந்து தமிழை கற்று அம்மொழியின் மீது தீராத பற்று கொண்டவராக தன் இறுதி மூச்சு வரை தமிழை வளர்க்க தொண்டாற்றிய வீரமாமுனிவர் அவர்கள் தமிழ் வரலாற்றில் மறக்கப்பட முடியாத ஒருவர் என்றால் அது மிகையாகாது. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பக்கம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திபேரியா கடல் என அழைக்கப்பட்ட கலிலேயா கடலின் மறுகரைக்கு சென்றார். அங்கே நோயாளிகளுக்கு செய்த அற்புத அடையாளங்களை கண்டிருந்ததனால் பெரும் கூட்டமாக மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். அங்கே இயேசு ஒரு மலைச்சரிவில் ஏறிப்போய் தமது சீடர்களுடன் அமர்ந்தார். அப்போது யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபித்திருந்தது. இயேசு ஏறெடுத்து பார்த்தபோது மக்கள் பெரும் கூட்டமாக தம்மிடம் வருவதைக் கண்டு, இந்த மக்கள் சாப்பிடுவதற்கான உணவை நாம் எங்கே வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் கேட்டார். ஏனெனில் தாம் செய்யப்போவதை அவர் ஏற்கனவே தெரிந்திருந்தும் அவனை சோதித்து பார்ப்பதற்காகவே அவ்வாறு கேட்டார். பிலிப்பு அவருக்கு மறுமொழியாக, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறிதளவு கொடுப்பதாக இருந்தாலும் 200 தினாரி பணத்துக்கு உணவு வாங்கினாலும் போதாதே என்றான். நம்முடைய இன்றைய பணப்பெறுமதிப்படி கூறுவதானால் சுமார் 4 லட்சம் ரூபாய் என்று குறிப்பிடலாம். அப்பொழுது அவருடைய சீடர்களில் ஒருவனான சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் அவரிடம், இங்கே ஒரு சிறுவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன்களும் இருக்கின்றன.
ஆனால் அது இவ்வளவு பெரும் கூட்ட மக்களுக்கு போதுமானதா என்று கேட்டான். அதற்கு இயேசு, மக்களை அமர்ந்திருக்கச் செய்யுங்கள் என்றார். எனவே மக்கள் புட்கள் நிறைந்த தரையில் அமர்ந்தார்கள். அவர்களில் ஆண்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். அப்போது இயேசு அந்த அப்பங்களை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்திய பின் அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு தேவையான அளவு பகிர்ந்து கொடுத்தார். மீன்களையும் அவ்விதமாகவே கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் திருப்தியாய் சாப்பிட்டு முடிந்ததும் அவர் சீடர்களிடம், மீதியான அப்பத்துண்டுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள், அவைகளில் ஒன்றையும் வீணாக்கக்கூடாது என்றார். அவ்வாறே அந்த 5 வாட்கோதுமை அப்பங்களின் துண்டுகளிலிருந்து மக்கள் சாப்பிட்டதின் பின் மீதியானவற்றை சீடர்கள் தேர்ந்தெடுத்து 12 கூடைகளில் நிரப்பினார்கள். அவர் செய்த அந்த அற்புத அடையாளத்தை மக்கள் கண்டபோது, நிச்சயமாகவே இவரே உலகத்திற்கு வரவேண்டியிருந்த இறைவாக்கினர் என்று சொல்லத் தொடங்கினார்கள். மண்ண நம்பி மரம் இருக்கு, மழைய நம்பி பயிர் இருக்கு, உன்ன நம்பி நான் இருக்கேன் ராசாவே, இயேசு ராசாவே. உன்னை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே. மண்ண நம்பி மரம் இருக்கு, மழைய நம்பி பயிர் இருக்கு, உன்ன நம்பி நான் இருக்கேன் ராசாவே, இயேசு ராசாவே. உன்னை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே. மண்ண நம்பி மரம் இருக்கு, மழைய நம்பி பயிர் இருக்கு, உன்ன நம்பி நான் இருக்கேன் ராசாவே, இயேசு ராசாவே. உன்னை தேடி ஓடி வருபவரே ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே. பறவை வானில் பறக்க தன் சிறகை நம்பி இருக்கு, சிறகில்லாத பறவை அது தரையில் விழுந்து கிடக்கு. அற்பமான பறவை என்று மனிதன் நினைக்க கூடும், அந்த பறவையையும் பாதுகாக்க உந்தன் கண்கள் தேடும். உம்மை நம்பி வந்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவர்கள் உம்மை நம்புவதில்லை. உம்மை நம்பி வந்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவர்கள் உம்மை நம்புவதில்லை. உம்மை நம்பி நானும் வந்தேன் ராசாவே, உம்மை ஒருபோதும் மறப்பதில்லை ராசாவே. மண்ண நம்பி மரம் இருக்கு, மழைய நம்பி பயிர் இருக்கு, உன்ன நம்பி நான்
நான் இருக்கே ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே. நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இன்றைய நாளுக்கான தியான செய்தி. பொதுவாக மனிதர்கள் தாங்கள் பாடுகளுக்கூடாக போகும்போது, கடவுளே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று கடவுளை பார்த்து கேள்வி கேட்பதுண்டு. ஆனால் தேவன் தமது பிள்ளைகள் பாடுகளுக்கூடாக போகும்போது அவர்களை அவர் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் நன்றாய் இருக்கும் போது நம்மோடு சேர்ந்து நம்முடைய சந்தோஷத்தில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் நம்முடைய நிலை தாழ்ந்து விடும்போது நம்மை கைவிட்டுவிட்டு போய்விடலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஒன்று போல நேசித்து நம்மை தேற்றி அரவணைக்கும் நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடுவதே இல்லை. அருமையானவர்களே, ஒருவேளை நாம் அதிகமான துயரங்களுக்கூடாக போகும்போது நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணராமல் போகலாம். ஆனால் அவர் நமது பாடுகளின் சூழ்நிலையில் நம்மை கைவிடுகிறதில்லை. பாடுகளின் மத்தியிலும் அவர் நம்மோடு நடந்து வருகின்ற தேவன். ஆங்கிலத்திலே ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது காலடி சுவடுகள் என்ற கவிதையிலே ஒரு மனிதன் கண்ட கனவு இப்படியாக சித்தரிக்கப்படுகிறது. ஒரு நாள் நான் கடற்கரையோரமாய் நடந்து கொண்டிருந்தேன். எனக்கு பின்னால் நான் நடந்து வந்த என்னுடைய காலடி சுவடுகளை கண்டேன். ஆனால் அது வெறும் காலடி சுவடுகள் அல்ல, மாறாக அதுவே நான் கடந்து வந்த என்னுடைய கடந்த கால வாழ்க்கை பயணம் என்பதை உணர்ந்து கொண்டேன். வாழ்க்கையில்தான் எத்தனை மேடு பள்ளங்களை நான் கடந்து வந்திருக்கின்றேன் என்பதை அப்போதுதான் கண்டு கொண்டேன். இது என்ன, சில இடங்களில் என்னுடைய காலடி சுவடுகளின் பக்கத்தில் இன்னும் ஒரு சோடி காலடி சுவடுகள் தெரிகின்றதே, இது யாருடைய காலடி சுவடுகள் என சிந்தித்துக் கொண்டிருந்த போது, மகனே, அது என்னுடைய காலடி சுவடுகள் என தேவன் என்னை நோக்கி சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். வாழ்க்கையிலே தேவன் என்னோடு கூட நடந்து வந்திருக்கின்றார், எத்துணை ஆச்சரியம் என மகிழ்ச்சி கொண்டேன். ஆனால் இது என்ன, சில இடங்களில் ஒரு சோடி காலடி சுவடுகள் மட்டும் தெரிகின்றதே, அதுவும் என் வாழ்க்கையிலே வேதனை சூழ்ந்த காலத்தில். அப்படியானால் வேதனையின் சூழ்நிலையிலே கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா? தேவனே, என்னுடைய வேதனையின் சூழ்நிலையில் ஏன் என்னை தன்னந்தனியாய் கைவிட்டு விட்டு சென்றீர் என்று கடவுளை நோக்கி கேட்டபோது, கடவுள் என்னை நோக்கி, மகனே, அது உன்னுடைய காலடி சுவடுகள் அல்ல, அவை என்னுடைய காலடி சுவடுகள். நீ தாங்க முடியாத வேதனை கூடாக சென்ற போது, வாழ்க்கையிலே உன்னால் நடக்க முடியாத பாதையினூடாக சென்ற போது உன்னை நானே தூக்கிச் சுமந்தேன் என்று என்னை பார்த்து சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்ற தேவன். இதைத்தான் உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என வாசிக்க காண்கின்றோம். இன்றைய நாளிலும் நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகளை முகம் கொடுக்க வேண்டியிருக்கலாம். இன்று நான் இந்த பிரச்சனையை எப்படி முகம் கொடுக்கப் போகின்றேனோ, இன்று இந்த வேதனையை நான் எப்படி சந்திக்கப் போகின்றேனோ என அங்கலாய்ப்போடு அமர்ந்திருக்கின்றீர்களா? தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது, தனக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பெரும் பொறுப்பை நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் என்றெல்லாம் பலவிதமான அங்கலாய்ப்பினோடாக சென்ற தேவனுடைய தாசனாகிய யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்பதாகும். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நினைத்த காரியம் நடக்காததால் வாடிப்போயிருக்கிறீர்களா? வேதனைகள் பாரங்கள் மலை போல் குவிந்ததாலே பயந்து போனீர்களா? நோய்களினாலே பெலனிழந்து மனம் ஒடிந்து போனீர்களா? சோதனை மேல் சோதனை வந்து சோர்ந்து போனீர்களா? அல்லது
மரணம்தான் இனி எனக்கு முடிவென்று சொல்லி மௌனமாகிவிட்டீர்களா? அப்படியானால் அன்று யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் தருகின்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடே கூட இருக்கின்றேன். ஆம், மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மோடு இருக்கின்றார். அவர் உங்களை நேசிக்கின்றார். இதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் மெய்யாகவே தேவனுடைய மகிமையையும் அவர் உங்களுக்கு வைத்திருக்கும் தெய்வீக சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே கண்டுகொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றைய நாளிலும் வரும் நாட்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். நிகழ்ச்சியை கேட்டு தொலைபேசியூடாகவும் தபால் மூலமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நேயர்களுக்கு பெறுமதியான பரிசொன்று காத்திருக்கிறது. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? அன்பானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது TWR லங்கா வழங்கிய மாற்றத்தை தேடி. இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் எழுத வேண்டிய முகவரி மாற்றத்தை தேடி, TWR லங்கா, தபால் பெட்டி எண் 2, புத்தளம். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS தொடர்பு இலக்கம் 0719 88 66 44, 0719 88 66 44. அத்துடன் TWR லங்கா என்ற எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைந்து நிகழ்ச்சி குறித்த மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகின்றோம். கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு